Hey guys, welcome back to Pushni Lifestyle Vlogs channel. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி மேக்கப் ரொட்டீன் என்ன அப்படின்றது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். ஆக்சுவலி நான் மேக்கப்பே போட மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நான் எதுவுமே போட மாட்டேன், பிளண்ட்டாக தான் இருப்பேன். பவுட்ரு மட்டும்தான் போட்டுட்ருப்பேன். பட் இப்போது வெயிட் லாஸ் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கிறோம், ஸ்கின் ஹைட்ரேட்டராக இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் இன்னுமே நல்லா க்ளோ ஆகிறது நான் விசிபிளாக நோட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ ரீசன்ட் டேஸாக நான் மேக்கப் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு நம்மளே வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மேக்கப் போட்டாலும் போடலனாலும் லிப்ஸ்டிக் மட்டும் வேர் பண்ணிடுவேன். எனக்கு லிப்ஸ்டிக் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ லிப்ஸ்டிக் மட்டுமே போதும்னு நினப்பேன் என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சில ஸ்டெப் மட்டும் ஃபாலோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றது, அதில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே மினிமலாக சிம்பிளாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என் ஃபேஸ் எதுவும் வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். நான் நார்மலாக இதுதான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது, ஹிமாலயாஸோட பிரைட்னிங் விட்டமின் சி. இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக, என்னோடய ஃபேவரெட்டும் கூட. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட குக்கும்பர் க்ளோ டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், இது அஃபோர்டபுளும் கூட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 300 என்னமோ வருது டோனர். ஸோ நான் இப்போது இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டோனர் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ட்ரை ஆகட்டும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்ட டோனர் அப்புறம் அடுத்து நான் பண்ணுறது எல்லாமே ஸ்கின் ப்ரிப்ரேஷன் தான். ஆக்சுவலாக ப்ரைடுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ப்ராப்பராக மேக்கப் பண்ணும்போது ப்ரைட்ஸ்க்குமே இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோஸ் பண்ணுவோம். பட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மேபி வேறையாக இருக்கலாம். பட் ஆனால் இது எல்லாமே ஸ்கின் ப்ரிப் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ ஸ்கின் கேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டே கேருக்கு அப்புறம் நைட் கேருக்கு தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து காலையில் நான் போட்டு போகிறது எனக்கு அதுவே ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா நான் அதிகமாக வெயிலில் போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் எங்கள் கடையில் தான் இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு இதுவே ஓகேவாக இருக்கும். இதை தாண்டி நான் எதுவும் போட்டதும் கிடையாது. ஸோ இப்போ நல்லா வந்து எனக்கு ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். நான் வந்து பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், சூப்பர் லைட். ஸோ இது வந்து வாட்டர் பேஸ்டு தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் பிரைட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் மினிமலாக தான் எடுப்பேன். ஸோ ஜஸ்ட் ஸோ இது லைட் வெயிட்டடாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர்.
ஸோ ரொம்ப ஹெவினஸ்ஸாக இருக்காது, ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பாண்ட்ஸோடது. ஸோ நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து இந்த ப்ராடக்ட் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு சூப்பராக இருக்கும். அதாவது எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து ஒரு லிப் ப்ளம்பிங் ஸ்லீப்பிங் மாஸ்க்கு. பட் நான் வந்து லிப் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நார்மலாக எங்கே போனாலும் போட்டுக்குவேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து லிப் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளம்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது இதோட பிக்மெண்டேஷன் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. நான் இது ரொம்ப ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் இவ்வளோ தான் எடுக்கிறேன். இது வந்து பாருங்களேன், ஒரு லிப் பாம் எஃபெக்டில் சூப்பராக இருக்குல்ல. இதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடும்போது இது போட்டுக்கிட்டிங்கன்னா அப்சர்வ் ஆகிக்கும் நல்லா. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு. ஸோ இது மேக்கப் போடும்போது நம்ம இந்த அமௌண்ட் போதும், இவ்வளோ யூஸ் பண்ணால் போதும். பட் நீங்கள் நைட் டைம் போடுறீங்க, ஒரு மாஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடலாம். காலையில் எழுந்திரிக்கும் போது உங்கள் லிப் வந்து நல்ல ஒரு ப்ளம்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரம். ஸோ சீரம் வந்து நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த சீரம் தான். ஸோ ப்ளம்மோட விட்டமின் சி சீரம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாவது பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய சீரம் இருக்குது. எனக்கு வந்து ஜஸ்ட் என்னோடது கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக காமிச்சா போதும், கொஞ்சம் ஒரு க்ளோவாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் வந்து விட்டமின் சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நீங்கள் இப்போ பிம்பிள்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நியாசனமைடு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ப்ளம்மோட விட்டமின் சி சீரம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இதை நான் அவாய்ட் பண்ண சொல்வேன். ஏன்னா இது கொஞ்சம் க்ரீஸியாக தான் இருக்குது. பட் நான் வாங்கிட்டேன், அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நல்ல க்ளோ இருக்குது தான், ஆனால் கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்க்கு இது வந்து ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சீரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் என் மேக்கப். இதுதான் ஸ்கின் கேர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நான் போட்டுட்ருக்கிறது ஆக்சுவலாக இதுதான் நான் போடுவேன் எப்போவுமே. டெய்லி பிரைட்னிங்னு சொல்லிட்டு வேஸ்லினோடது இந்த க்ரீம் போடுவேன். இது ஆக்சுவலாக என்னோடய நாத்தனார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணது. எனக்கு நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒர்க் ஆகுது. பட் இதே வந்து நான் எங்கள் அத்தைக்கு சொன்னேன், அவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ அவங்களுக்கு இது செட் ஆகலை. ஸோ அதனால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இது வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் பெட்டர் நீங்கள் ஓலேயோட இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் மாதிரியும் யூஸ் ஆகும். நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு சன்ஸ்க்ரீன் நான் சன்னில் போகிற நீடே இருக்காது. எனக்கு எப்போயாவது தான் இருக்கும், நான் போட்டதும் இல்லை இது வரையும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூவி ப்ரொடெக்ஷனோடு வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். இது வந்து அதே மாதிரி க்ரீஸியாகவும் இருக்காது. நம்மளுக்கு வந்து இந்த பேட்சி ஆகும், அப்புறம் இந்த உரியும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் இருக்காது. இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இதையே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து நல்ல ஒரு ரேடியன்ட் கொடுக்கும்.
ஸோ எதுவும் பேட்சியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ சூப்பராக இது ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிடும். இது சீரியஸாக நான் ரீசெண்டாக ட்ரை பண்ண ப்ராடக்ட் இது. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ லைட் வெயிட்டடாக இருக்குது. அது கூட கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் க்ரீஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்க்குலாம் அது ஓகே தான். ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும் அது கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது. பட் இது வந்து ஓகே. இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த க்ரீஸினஸ்ஸே இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. போட்டிருக்க ஃபீலே இருக்காது. ஸோ இந்த க்ரீமோட அவ்வளோதான் என்னோடய டெய்லி மேக்கப். இதுக்கப்புறம் நான் லைனர் போட மாட்டேன், காஜல் மட்டும்தான் போடுவேன். ஸோ காஜல் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு வச்சு முடிச்சிடுவேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, அப்படி இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நான் காம்பேக்ட்டுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு காம்பேக்ட் போடுற பழக்கமே கிடையாது. எனக்கு காம்பேக்ட் போட்டால் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அடிக்கடி வேர்க்குமா. ஸோ வேர்த்து எனக்கு அங்கங்கே பேட்சி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நான் காம்பேக்டை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இது போட்டாலே அந்த க்ரீசினஸ்லாம் இல்லாமல் இருக்குது. அதனால் இதோடய நான் ஸ்டாப் பண்ணிக்குவேன். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஷ்ஷுக்கு நான் ஜுடியோலேருந்து வாங்கினேன் பெரி ப்ளஷ்ஷில் 02 அந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் காலேஜ் போகிறீங்க, இல்லை நீங்கள் டெய்லி ஒர்க் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம். பட் நான் இதோடய முடிச்சிடுவேன். ஸோ லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இது நம்ம அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம எப்போவுமே ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ளஷ்ஷெல்லாம் நான் எப்போயாவது தான் நான் போடுவேன். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது வேணால் லைட்டாக வேணால் போட்டுக்குவேன். மற்றபடி நான் டெய்லி மேக்கப்லாம் இது போட மாட்டேன். ப்ளஷ்ஷே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஜல். ஸோ காஜல் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ராடக்ட். சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இது அரௌண்ட் 400 என்னமோ வரும். ஸோ ஆனால் செம்ம ஒர்த்து த காஸ்ட்டு. ஸோ இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இருக்குல்ல. இது பயங்கரமாக இருக்கும். சீரியஸ்லி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் த ஃபைனல் ஸ்டெப். அவ்வளோதான், என்னோடய மேக்கப்பே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவ்வளோதான் நான் பண்ணுற மேக்கப், டெய்லி நான் பண்ணுற மேக்கப். நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் எனக்கு லிப்ஸ்டிக் போடல, நார்மலாக லிப் லைனர் போட்டுட்டு உள்ளே ஒரு ஷேட் போட்டுக்குவேன். அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஃப்ரூட் பஞ்ச் அந்த ஷேட் தான் எடுத்திருக்கேன் லைனர். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கணும், இதனால தான் நான் காம்பேக்ட் போடுறதில்ல.
ஓகே, இப்போ இதுவே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் நான் இதுக்குள்ளே ஒன்று போடணுன்னா நான் ஒரு நியூட் ஷேட் மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எப்போவுமே ஃபேவரட்டாக போடுவேன். நியூட்னாலே நான் இதுக்கு போயிடுவேன். ஸோ நான் மேட் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. க்ரீம் லிப்ஸ்டிக் தான். அது லாங் லாஸ்டிங்காக இல்லைனாலுமே நான் திரும்ப திரும்ப போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாங்குவேன். மேட் நான் போக மாட்டேன். ஸோ கலர் பாரோடது. ஸோ இது வந்து கொஞ்சம் இது ரேட் ஜாஸ்தி தான். பட் இதுதான் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து எனக்காச்சும் நான் அப்படி போடுவேன், நியூடாக போடணும் அப்படின்னு நினச்சேன்னா இது போடுவேன். ஸோ அவுட்லைன் இந்த மாதிரி செடி கலர் கொடுத்துட்டு இது வந்து உள்ளே போடும்போது ஒரு மாதிரி நியூடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுவும் சீரியஸாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய லுக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து த ஃபைனல் டச். இதுதான் வந்து ஒரு மேக்கப்பே வந்து கம்ப்ளீட் பண்ணுது. எப்போவுமே என்ன மாதிரி மேக்கப்பாக இருந்தாலும் இந்த ஸ்டெப் தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கும். ஸோ போட்டு that's all. ஸோ ஃபினிஷ். ஸோ இப்படி தான் என்னோடய டெய்லி மேக்கப் இருக்கும். ஃபைனலாக ஒரே நிமிஷம். ஸோ ஃபைனலாக ஹேர் வந்து கோம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ சிம்பிளாக என்னோடய மேக்கப் டெய்லி இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தோடு வந்து என்கிட்ட எக்கச்சக்கமான ஜிம்காஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் இது போட்டா நம்ம மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவ்வளோதான், இதுதான் வந்து என்னோடய டெய்லி மேக்கப் ரொட்டீன். ஸோ இப்படி தான் நான் வந்து வெளியே போவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்துட்டு மேக்கப் வீடியோஸ் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ரைடல் மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படின்றது முதல் கூட நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் டெய்லி உங்களை வந்து சேரும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ரொம்ப எனக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கணும், பட் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ப்ளஷ் அப்ளிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது, நான் போடவே மாட்டேன். எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா மட்டும் லைட்டாக நான் வந்து பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ணுவேன். க்ரீமி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் போடுவேன். எனக்கு ஹைலைட்டர் தான் வந்து, அதாவது ட்ரெடிஷ்னலாக கிளம்பி போகணும் அப்படின்னா வந்து நான் ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 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 லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் ஆன்லைனில் வாங்கினது கிடையாது, எல்லாமே வந்து நான் நேரில் போய் வாங்கினது தான். ஸோ ஆனால் நான் ஆன்லைனில் இருக்கிற லிங்க்ஸ் வேணால் நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். ஒரு சிம்பிளாக நீட்டான ஒரு லுக், நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இதை போடலாம். ஸோ மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.